குற்றவாளி தப்பிப்பதற்கு காரணமே காவல்துறை தான். இதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியது யாருடைய வேலை? தெரிஞ்ச ஸ்டாலின் அது செய்யலையே, தெரியாத விஜய் எப்படி செய்வார்? காவல்துறையையும் பங்குதாரராக இருக்காங்க. யாரோட? சமூக விரோதியோட. இந்த திராவிட இயக்கம், திருட்டு திராவிட இயக்கம் குற்றவாளிகளால் சூழப்பட்ட இயக்கம். அண்ணாமலையுடைய அதிகபட்ச அரசியல் ஒரு 6 மாதத்துக்கு ஓடும், இல்லை 1 வருஷத்துக்கு ஓடும். பாஜக எதை சொல்லுகிறதோ அதை அண்ணாமலையும் சொல்லுது. விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு அடுத்து அரசியல் மாற்றம் வரும். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிங்கப்படை, அதாவது பெண்களுக்காக சிறப்பு சிங்கப்படை பெண்களுக்குன்னு திறந்தாச்சு. ரொம்ப நாளாக எப்போ தொடங்குவீங்கன்னு கேட்ட நிலையில் 1 மாதம் நிறைவடைந்திருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இப்போ அவர் தொடங்கியிருக்காரு. பல்வேறு விமர்சனங்கள், இதை யாரும் பண்ணாததா, ஏற்கனவே பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம். எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தொடக்க விழாவை? இல்லைம்மா, இது இந்த சிங்கப்பெண் சிங்கப்படை இதெல்லாம் காவல் நிலையத்திலேயே மகிழா நீதிமன்றம் வந்தது. ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் மகிழா நீதிமன்றம் இல்லை, அதாவது காவல் பெண்கள் புகார் கொடுப்பதற்கு பெண்களாலே நடத்தப்படுகிற காவல் நிலையம். ஜெயலலிதா காலத்திலேயே இந்த உடை எப்படி இருக்கணும், அதாவது சட்டையை உள்ளே விட்டு பேண்ட்டை வெளியில் போட்டு உடலை தெரியக்கூடாது என்பதற்காக அந்த சட்டை மேலே வர்ற மாதிரி இதெல்லாம் ஜெயலலிதாவே வடிவமைத்தது. அந்த உடை ஜெயலலிதாவே வடிவமைத்தது. அப்போது இதெல்லாம் காலங்காலமாக நடக்கு. சிங்கப்படை குற்றமே நடக்காமல் குறைத்து விட முடியாது. குற்றத்தை எங்கே குறைக்கணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கணும். தனி மனித ஒழுக்கம் தான் இதுக்கு ஒரு எண்டா இருக்க முடியும். என்னதான் இந்த மாதிரி படைகள் வச்சாலும் முதலமைச்சரே சொல்றாரு. இல்லைம்மா, தனி மனித ஒழுக்கம் என்பதை விட இதில் ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூக விரோதிகள் சட்டத்தை மதிப்பதில்லை. அது கிடக்கவே கூடிய போலீஸை பார்த்துக்கலாம். இதுதான் குற்றம் அதிகம். நீங்கள் ஐரோப்பா நாடுகளெல்லாம் சட்டத்தை ஒரு சதவீதம் கூட மீற முடியாது. ஏன்? இப்போ குற்றவாளி தப்பிப்பதற்கு காரணமே காவல்துறை தான். ஒரு குற்றவாளி, ஒரு கொலை குற்றவாளி 15 கொலை கேஸு நிலுவையில் இருக்கிற ஒரு A+ ரவுடிகள் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் இருக்காங்க. அப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? ஒரு கொலை நடந்து விட்டால், ஒரு பாலியல் குற்றம் நடந்து விட்டால் சாட்சிகளை, உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, இதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியது யாருடைய வேலை? காவல்துறையுடைய வேலை. ஜட்ஜா இறங்கி போய் குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிப்பார்? குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய காவல்துறையை நிரூபிப்பதில்லை. அப்போ குற்றவாளி என்ன பண்ணுறான்? தப்பிச்சுக்கிறான். இது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அவங்க சரியா செயல்பட்டாலே குற்றங்கள். சிங்கப்படையும் தேவையில்லை, புலிப்படையும் தேவையில்லை, யானைப்படையும் தேவையில்லை. இந்த விஷயத்தை முதலமைச்சருக்கு தெரியாது. தெரிஞ்ச ஸ்டாலின் அது செய்யலையே, தெரியாத விஜய் எப்படி செய்வார்? ஒரு குற்றவாளிக்கு 20 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா கேவலமாக இல்லையா? 15 வழிப்பறி அமல் நிலுவையில் இருக்குன்னா கேவலமாக இல்லையா? A+ குற்றவாளிகள் 1000 பேர் இருக்கான், B+ குற்றவாளிகள் 3000 பேர் இருக்கான். இவர்கள் எல்லாமே ப்ரொஃபஷனல் குற்றவாளிகள். ஒவ்வொருத்தர் பப்ளிக்கில் இருக்காங்க. 10 வழக்கு 15 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா 16வது வழக்கு செய்வதற்கு பயப்படுவானா? பயப்பட மாட்டான். அப்போ யாருடைய அஜாக்கிரதை? சட்டத்தின் மேலே எந்த ஒரு பயபக்தி இல்லை. சட்டத்தை காப்பாற்றுறது யாரு? காவல்துறை. காவல்துறையையும் பங்குதாரராக இருக்கான். யாரோட? சமூக விரோதியோட. காவல்துறை அதிகாரிக்கு அந்த பகுதியில் இருக்கிற A+ குற்றவாளி, B+ குற்றவாளி, C+ குற்றவாளி அத்தனை பேரும் அவருக்கு தெரியும்.
ஒரு குற்றம் நடந்தால் 1 மணி நேரத்தில் அவனை பிடிக்க முடியும். ஆனால் அவர் பிடிக்க விரும்புவதில்லை. ஏன்? அவள் ஏதாவது ஒரு வகையில் இந்த காவல்துறையோடு நெருக்கமாக இருக்கு. அதனால் அவனுக்கு சட்டத்தை பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதனால நடவடிக்கைகளை அதிகாரிகள்லாம் மாற்றினாலும் குற்றம் ஒழியாது. அதிகாரி இப்போ ககன் சிங் பேடின்னு ஒரு அதிகாரி இப்போ நகராட்சி துறைக்கு விஜய்க்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த அதிகாரி போட்டிருக்கு. அவரே ஒரு லஞ்சம் வாங்கி பஞ்சாபில் லூதியானாவில் ஒரு மெடிக்கல் காலேஜே கட்டியிருக்கார். எவ்வளோ 1000 கோடி இருந்தால் மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியும்? எங்கே திருடுனது? இங்கே திருடுனது. அதிகாரி மாற்றினா மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போயிடுமா? அப்போ இந்த திராவிட இயக்கம், திருட்டு திராவிட இயக்கம் குற்றவாளிகளால் சூழப்பட்ட இயக்கம், குற்றவாளிகளால் உருவாக்கப்பட்ட இயக்கம், குற்றவாளிகளால் தயாரிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த திருட்டு திராவிட இயக்கங்கள். எல்லா குற்றவாளியும் டாஸ்மார்க்கு பார் யார் நடத்துகிறான்? அந்த ஏரியா வட்ட செயலாளர் நடத்துகிறான். இல்லை வட்ட செயலர் போய் மாமூல் வாங்குகிறான். போலீஸ் அங்கே போக முடியுமா? ரேஷன் கடையில் அரிசி தேடி விற்கிறவன் யார்? திமுககாரன் தான் விற்பான், அதிமுககாரன் தான் விற்பான். மக்கள் வாங்காத அரிசியை பூரா ராத்திரியில் 12 மணிக்கு கடத்திடுவான். எல்லா குற்றங்களும் அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகிறது. அதை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும். இப்போ நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும் சொல்கிறாங்களே. சரி, எங்கே ஒன்று ஆட்சி மாறி இருக்கு, மதுக்கடைகள்லாம் மூடுறாங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் குறையுங்கிறத பார்க்க முடியாதா? படிப்படியாக பண்ணலான்னுங்கிறாங்க. இல்லை, 756 கடை மருத்துவமனை, பள்ளிகள், ஆமாம், கல்லூரிகள் எல்லாம் பின்னாடி வீதிக்கு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? இடமாற்றம். முன்னாடி வீதியிலேருந்து பின்னாடி வீதிக்கு போயிருக்கு. இதா மாற்றம்? இன்றைக்கி 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது யாருக்கு போகுது? ஆலோசனையே நடத்தினார் அதிகாரிகளோடு சேர்ந்து அதை நிறுத்துறதுக்காக. அதிகாரி ஆலோசனை நிறுத்தி ஆளுக்கு 5 ரூபா வாங்கிக்கலாங்கிறாங்களா? யாருக்கு போகுது அது 10 ரூபா? ஒரு மாதமா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா, 30 நாளில் 300 கோடி ரூபா எங்கே போயிருக்கு? மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? குடியாராவே இருக்கட்டும், எங்கே போயிருக்கு அந்த பணம்? இதுக்கு ஆலோசனை நடத்தணுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. குற்றவாளி 1 மணி நேரத்தில் குற்றவாளி கண்டுபிடிக்கிறானா இல்லையா? 1 மணி நேரத்தில் குற்றவாளி கண்டுபிடிக்கிறானா இல்லையா? 1 மாதமாக கண்டுபிடிக்கிறான். அப்போது நீங்கள் ஆட்சி மாறினாலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற அதிகாரிகளை கண்டுபிடிக்கணும். அன்புமணி சொல்கிறாரு சார், இப்போ போய் முதலமைச்சர் நேத்துல சந்திச்சுட்டு வந்தார். ஊழலற்ற ஆட்சியாக இருக்குது, ஊழல் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த ஆட்சியில் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, அன்புமணி ஏதோ கூட்டணி வைக்கிறதுக்கு போயிருக்காரு. அன்புமணியெல்லாம் ஒரு அரசியல் தலைவனே இல்லை. அரசியல் தலைவனுக்கான தகுதியே இல்லை. மருத்துவக் கல்லூரி ஊழலில் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு நீங்கள் பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு ராமதாஸ் கையும் காலையும் பிடிச்சி பொண்டாட்டியும் பிள்ளையும் அழுதார் ஆள் தான் அன்புமணி. இவர் எப்படி ஊழலே அன்புமணி தான். ஏற்காடு மழை பூரா உங்களுக்கு எப்படி சொந்தமாச்சு? ஊழல் பண்ணாமல் எப்படி சொந்தமாச்சு? இவர் மருத்துவ கூட்டணிக்கு வராருன்னு சொல்லி ஏதோ நடக்குது. வேற என்ன? அன்புமணி அதாவது எந்த ஆதாயம் இல்லாமல் அன்புமணி போய் விஜய் பார்க்கவே மாட்டார். அன்புமணி பார்த்தா அதில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அன்புமணி போகிற போக்கில் கொளுத்தி போடுறது. போகிற போக்கில் நோக்கம் அது இல்லை. நல்ல நோக்கமே கிடையாது. நல்ல நோக்கமே இருந்தால் என் வன்னியர் போகிறான், ஏன் கை விட்டுட்டு போகிறான்? விஜயகாந்த்கிட்ட எல்லா வன்னியரும் போயிட்டான் அந்த காலத்துலேயே. விஜயகாந்த் ஜெயிச்ச விருதாச்சல் எங்கே இருக்குது? ரிஷிவதி எங்கே இருக்குது? இவர்களெல்லாம் காலாவதியான தலைவர்கள் அன்புமணியெல்லாம். இப்போது 3 கட்சி இருக்குது, திமுக, அதிமுக, தவேக. 3 கட்சி தான் அரசியலை தீர்மானிக்கும். 300 பேர் களத்துக்கு வந்தாலும் அரசியல் இவர்களால் நகர்த்த கூட முடியாது. அண்ணாமலை வந்திருக்காரு சார். அவர் இளைஞர்கள் பட்டாளத்தோடு வரேன்னு வர்றாரு. செங்கல்ல இருந்து தொடங்குறேன் அப்படிங்கிறாரு. நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்துருக்குறாங்க, நம்ம பார்க்குறோம். அதுவும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. தினமும் அதிகரிச்சுட்டே போகுது அவருடைய எண்ணிக்கையும் ஆப்பில். அப்போ அது ஒரு முக்கியமான தளமாக பார்க்க முடியாதா? முக்கியமான கட்சியாக பார்க்க முடியாதா? அண்ணாமலையும் ஒரு தலைவர், டிடிவியும் ஒரு தலைவர், சசிகலாவும் ஒரு தலைவர், அதே போல் அண்ணாமலையும் ஒரு தலைவர். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஒரு 50,000 பேர் 20,000 பேர் பார்க்குறான். ஓட்டு போடுவானா 20,000 பேர்? ஆப்பில் வருவான்.
அண்ணாமலையுடைய அதிகபட்ச அரசியல் ஒரு 6 மாதத்துக்கு ஓடும், இல்லை 1 வருஷத்துக்கு ஓடும், அவ்வளோதான். அண்ணாமலையுடைய மூளை ஆர்எஸ்எஸ் மூளை, இங்கே அது வியாபாரம் ஆகாது. பாஜக மூளை, சங் பரிவார் மூளை, இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. இதை கொண்டு போய் எங்கே யூபியில் வைக்கலாம், அண்ணாமலைக்கு அரசியல் கூட்டம் சேரும். தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய அரசியல் கட்சி போனியே ஆகாது. ஏன் போனி ஆகாதுன்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக எதை சொல்லுகிறதோ அதை அண்ணாமலையும் சொல்லுவார். அண்ணாமலையும் பாஜகவும் பின்னி பிணைந்து உள்ள ஒரு நட்பு. அப்புறம் அங்கிருந்து ஏன் சார் வெளியே வர்றாரு? அவர் வெளியே வரல, மோடியும் அமித்ஷாவும் தூக்கி வெளியில் போட்டாங்க. இவர் காத்திருந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமாம், எல்லாம் சொல்கிறாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் அண்ணாமலை அமித்ஷாவும் மோடியும் சீட்டு கூட கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கல. காரணம், அங்கேயே மிகப்பெரிய சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் கூட்டம் இருக்காங்க. அதை விட பெரிய கூட்டம் அண்ணாமலை கூட்டம். அண்ணாமலை நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளால் தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர். இந்த நபரை பாஜகவில் வியாபாரம் பண்ண முடியல, பாஜக கட்சியையே வளர்த்த முடியல, சங் பரிவார்களையே சர்வைவல் ஆக முடியல. இவரை தனியாக வச்சு என்ன பண்ண போகிறார்? கோடிக்கணக்காக சொத்து சேர்ந்துருச்சு. ஆனால் விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு அடுத்து அரசியல் மாற்றம் வரும். இப்போ எப்படி ஒரு 2 நபர்களுடைய ஆட்சி தான் மாறி மாறி வருதுங்கிற மாதிரி ஃபியூச்சர் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு இருக்கும். திமுக நிறுத்து போயிடும் அப்படிங்கிறது, அதிமுக நிறுத்தி போயிடும் அப்படிங்கிற பேச்சும் சரியா? இல்லை, அண்ணாமலையே நிறுத்து போவார். அதுக்குள்ளே அண்ணாமலைகிட்ட தமிழ் தேசியம் இருக்கா? காவிரி பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? மதுக்கடை மூடுற தீர்வு இருக்கா? அனைவருக்கும் இலவச கல்வி தீர்வு இருக்கா? என்ன ஐடியாலஜியில் வராருன்றது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இங்கே எடுபடுமா? அது முடியா லேடியா? ஜெயலலிதா 37 சீட் ஜெயிக்குது, பாஜக பூதம் வந்துடும் 40 சீட் ஜெயிக்குது. இதுதானுங்க அரசியல். அப்போ இவர் யார்? பாஜக பூதத்தில் கடைசி பூதம். மோடியா லேடியானா மோடியுடைய சிஷியம் இவர். ஆனால் அதிமுக திமுக எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் பாஜகவையும் பார்ப்போம், எதிரில் வச்சு தான் பார்ப்போங்கிறாரு. அதுதான் இல்லை, அவர் அப்படி பார்த்தானா 7000 கோடி ஒரே நாள் உழைச்சிட்டு போயிடுவான் பாஜக. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆள் உலகத்தில் இதுவரை பிறக்கவே இல்லை. திமுகவே கப்பம் கட்டுது, அதிமுக அங்கே கை கட்டி நிற்குது. 75 ஆண்டு காலம் ஆட்சி, 50 ஆண்டு காலம் ஆட்சி. இந்த கட்சியை கை கட்டி நெடுஞ்சா கடையை உளுந்து கிடக்கும்போது அண்ணாமலை என்ன பண்ணுவார்? அண்ணாமலை விழுந்தா அதிமுக திமுக எந்திரிக்கும், அண்ணாமலை எழுந்திரிக்கவே மாட்டார். நான் நிரந்தர அடிமை, பாஜகவினுடைய நிரந்தர அடிமைன்னு எந்திரிக்கவே மாட்டார். அப்போ எப்படி இங்கே மோனி ஆகும்? விஜயுடைய அரசியல் என்ன? பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இதுதான் அவரை கரையேற்றுச்சு. அண்ணாமலை நீங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டார், திமுகவையும் எதிர்ப்பதாக நடிப்பார். ஒழுங்காக திமுக எதிர்த்திருந்தா பாஜகவே தலைவராக இருந்திருப்பார். திமுகவோட காசை வாங்கிட்டு தன்னை வளர்த்தி கொண்டார் குற்றச்சாட்டு தானே தூக்கி அமித்ஷா வெளியே போட்டு போகிறாரு. அப்போது வேணால் சொல்லலாம், அவருக்கு ஒரு வார் ரூம் ஆரம்பித்து 25 வயசு தவள்கள் இருக்குது, தப்பி போவா பாலுகுடி மறக்காத இளைஞர்கள், அவர்களை வச்சு ஒரு கருத்து உருவாக்கலாம். அந்த கருத்தெல்லாம் மக்களிடம் போய் சேர. சார், இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து திமுக போகலை, அவங்கள கூப்பிட்டாங்க ஆனால் அவங்க போகலை. ஒரு பக்கம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு தாவேக்காவை சொல்லிட்டாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போது என்ன நடக்கும்? அடுத்து வந்து 29 வந்து திமுக தனியாக நிற்க போகிறாங்களா, இல்லை வேறு கூட்டணியை வச்சு நிற்க போகிறாங்களா? அவங்க ஏதோ ஒரு கண்டிப்பாக காங்கிரஸோட இணைய மாட்டோங்கிறதுல ஒரு முடிவோடு இருக்கிறதா தெரியுது. காங்கிரஸோடு இவர்கள் இணைய மறுப்பதல்ல காரணம். காங்கிரஸ் திமுக விட்டு தாவேக பக்கம் போயிடுச்சு. திமுக மூழ்கிற கப்பல், அதில் பயணம் செய்தால் உயிருக்கு உத்தரவு. அழைப்பு விடுக்கிறாங்களே, இல்லை அழைப்பு இந்தியா கூட்டணிக்கு வாங்க ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னு மம்தா. அது காங்கிரஸ் மட்டும் இந்தியா கூட்டணி இருக்கு, அது 23 கூட்டணி இருக்கு. அதனால அதுல திமுக முக்கியமான ஒரு கட்சியா இருந்திருக்காங்க. 40 சீட்னா சாதாரண விஷயம் இல்லையா? இல்ல, அது இனி முடிஞ்சு போச்சு. இனி அது முடிவுக்கு வந்து விட்டது. அவங்க இல்லாம 40 சீட்டை காங்கிரஸ் எடுத்துட முடியுமா? அதாவது காங்கிரஸ் எடுக்க முடியாது. தாவேக்கா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுதானே காங்கிரஸ் உடனே ஓடி போய் ஆதரவு கொடுத்தது, அதான காரணம். திமுக முடிஞ்சு போச்சு, இனி அரசியல் தாவேக்கா தான். ஏன்னா தாவேக்கா தான் வெற்றி பெறுதுங்க.
வெற்றி, அதாவது ஜெயிக்கிற குதிரையில் தானே பணம் கட்டணும். அதுதான் இப்போ முடிவு. அப்போது எதிர்காலத்தில் தாவேகவும் காங்கிரஸும் தான் கூட்டணி. திமுக கட்சி நீங்கள் உடைந்து உருத்தெரியாமல் போச்சு. 25% வாக்குகளை இப்போ இந்த தேர்தல் எடுத்த திமுக, அதிமுக 2ல் திமுக முஸ்லீம் வாக்கு வெளியேறிச்சு, பிசிகே வெளியே போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுச்சு, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. இதுதானே திமுகனுடைய உதிரி வாக்கு. இப்போ வைகோ சொல்கிறாரு, சூரியனில் ஜெயிச்சதுனால தான் இங்கே இருக்கோம், இல்லைன்னா நானும் கிளம்பி படையூர் போயிருக்கேன். ஜவஹர்லால் சொல்கிறாரு, தெரியாமல் மாட்டி சூரியனில் ஜெயிச்சிட்டோம், பனையூர் பக்கம் போகலான்னு தான் பார்க்குறோம், இது சூரியனாக போச்சே. இப்படி அப்போது சூரியன் இருட்ட ஆரம்பித்து விட்டது, சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது, அது திருப்பி உதிக்காது. இப்படி எல்லாரும் முடிவு கொண்டான். இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இல்லைன்னா திமுக வந்து இங்கே எந்த ஒரு வெற்றியும் காணாதா? இல்லை வேற வாய்ப்பு கடந்த காலங்களில் அப்படி ஜெயிக்கவே இல்லையே. அதிமுக தான் ஒரு கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே வந்தது 2006-11 திமுக அதிமுக எல்லா. இப்போ பாஜக ஓட்டே போடலை, அன்புமணிக்கு ஓட்டே இல்லை, 25% ஓட்டை அதிமுக வாங்கியிருக்கேன், ரெட்டையில் வாங்கியிருக்கேன். ரெட்டையில ஒன்றும் சோர்ந்து போலியே. அப்போது எம்எல்ஏக்கள் போகலாம், தொண்டம் போல எங்கே இருக்கான் அதிமுக. இந்த எலெக்ஷனில் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கினது திமுகங்கிறீங்களா? வேற 25% திமுக, அதிமுக 25, விஜய் 35. ஆட்சி இதான் கணக்கு. மற்ற கூட்டணிகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த கூட்டணியில் எங்கேருந்து பிரிஞ்சு போச்சு? திமுகலேருந்து பிரிஞ்சு போச்சு. அப்போ திமுக கூட்டணியில் ஜெயிச்ச ஓட்டெல்லாம் இனி உழுகாதல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகங்கிற பேரில் தான் இவங்களுக்கே ஓட்டு வந்திருக்கு, இவங்க துரோகம் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவதுமா, திமுக உண்மையாக வலிமையான கட்சி தான். பிரேமலதாவை ஏமா 1/2% ஓட்டு உள்ள கட்சியை ஏன் சேர்த்தீங்க? 10 சீட்டு கொடுத்தீங்க. 10 சீட்டு கொடுத்து நீங்கள் வலிமையான ஆள் தானே, 1/2%க்கு ஏன் தொங்குனீங்க? அப்போது 1/2% கூட இல்லாத கட்சி தான் திமுக, 1/2% கூட இல்லாத கட்சி தான் திமுக. இப்போ 1/2% போய் எல்லா பர்சன்ட்டும் போயிடுச்சு, ஆப்ஷனில் இருக்குது கட்சி. அதனால் திமுக முஸ்லீம் வாக்கை முழுக்க பிரித்து எடுத்தால் திமுக அழிவு தவிர்க்கவே முடியாது. ஓகே சார், அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம் இன்னொரு சந்திப்பில். அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா, விமர்சனங்கள் இல்லாமல் செயல்பாடுகள் நடத்துவாங்களா அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசின கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.